ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம். நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபெரிவரோட சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு அத்தியாயம் 28 வாசிக்க போகிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை செப்டம்பர் 19ஆம் தேதி. அஸ்ஸாமில் உள்ள டீ எஸ்டேட்டில் பொறுப்பான பதவியில் இருந்த ஒருவர் பெரியவாளிடம் அப்படி ஒரு நம்பிக்கை பிரேமை கொண்டவர். குடும்பத்தோடு அஸ்ஸாமில் இருந்தார். வேலையிலிருந்து ஓய்வு பெறும் நேரம் வந்தபோது அங்கிருந்தவர்கள் அவருக்கு மேலும் நிறைய சம்பளத்தோடு வேலை தருவதாக சொன்னதை அப்படியே நிராகரித்தார். சம்பாதிச்ச வரை போதும், இனிமே பெரியவா காலடியில் தான் என்னோட மிச்ச வாழ்நாள். இதுதான் அவருடைய அசைக்க முடியாத முடிவு. குடும்பத்தாரை முதலில் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிவிட்டார். அவருக்கு இன்னும் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் கொஞ்சம் இருந்தது. அவருடைய பொறுப்பான பதவிக்காக வீட்டில் இருக்கும் பணியாட்கள் தவிர அவரோடு எப்போதுமே ஒரு பணியாளன் இருப்பான். எல்லோரும் ஊருக்கு போன 2-3 நாட்களில் தன்னுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு மறுநாள் மெட்ராஸுக்கு புறப்பட டிக்கெட் ரிசர்வ் செய்திருந்தார். முந்தின நாள் இரவு தன்னோடு கூட இருந்த பணியாளனையும் அனுப்பிவிட்டார். இவர் மட்டும் தன்னந்தனியாக எஸ்டேட் வீட்டில். நடுராத்திரி திடீரென்று அவரால் மூச்சுவிட முடியவில்லை. எழுந்து ஒரு வாய் தண்ணீர் குடிக்கலாம் என்றால் நெஞ்சில் ஒரு பெரிய பாறாங்கல்லை அழுத்துவது போல சுமை. ஆபத் பாந்தவா, அநாதரக்ஷகா, ஆதி மூலமே சந்திரசேகரா தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருந்த நம் பெரியவாளுடைய படத்தை எப்படியோ கையில் எடுத்துக்கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டார். பெரியவா, என்னால் மூச்சு விட முடியல, நீங்கள் தான் எனக்கு ரக்ஷை. பெரியவா படத்தை இறுக்கி அணைத்து கொண்டபடி கண்களில் கண்ணீரோடு தாங்க முடியாத வலியோடு அப்படியே தூங்கி போனார். மறுநாள் நன்றாக விடிந்ததும் தான் தூக்கம் கலைந்தது. தூங்கி எழுந்தபோது படுக்கையிலிருந்து விழுந்த பெரியவா படத்தை பார்த்ததும் தான் நேற்றிரவு பட்ட கஷ்டம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. அன்றுக்கு ஊருக்கு வேற போக வேண்டும் என்பதால் எதற்கும் டாக்டரிடம் போய் ஒரு நடை செக்கப் பண்ணி கொண்டு வரலாம் என்று டாக்டரிடம் போனார். இசிஜி எடுத்து ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர், உங்களுக்கு நேத்திக்கு நைட் ரொம்ப சிவியர் மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஆஸ்பத்திரிக்கு நடந்தே வந்திருக்கீங்களே, ஆச்சரியமாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் இந்த மேசிவ் அட்டாக்ல பிழைச்சிருக்கீங்கிறதே பெரிய விஷயம். இப்போ இந்த செகண்டே இங்கேயே அட்மிட் ஆகிடுங்கோ, ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது. மேசிவ் ஹார்ட் அட்டாக்கிலிருந்து அந்த தீனபந்துவை தவிர யார் அவரை காப்பாற்றி இருக்க முடியும்? பயங்கர வலி வந்ததும் இவர் நெஞ்சோடு சேர்த்து கட்டி அணைத்து கொண்ட பெரியவா அப்போவே அவரோட ஹார்ட்டை சரி செய்ததோடு வலியால் அவஸ்தைப்பட்டு தன்னை அணைத்து கொண்ட குழந்தையை தூங்க பண்ணியும் இருக்கிறார். பக்தருக்கு கண்ணீரை அடக்க முடியவில்லை. தெய்வத்தின் குருவின் துணை இருந்தால் வேறென்ன கவலை? நான் இன்னைக்கே ஊருக்கு போயாகணும், என்னோட தெய்வம் என்னை காப்பாற்றும். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அன்றே ரிசர்வ் பண்ணிய டிக்கெட்டில் ஊருக்கு கிளம்பி விட்டார். ஊருக்கு வந்ததும் குடும்பத்தாரிடம், ஏன் மனைவிடம் கூட எதுவும் சொல்லவில்லை. முதலில் பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டும். இதோ 2 நாள் முன்பு தன்னை காப்பாற்றிய மகா வைத்தியநாதம் அங்கே அமர்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தது. குடும்பமாக எல்லோரும் போய் நமஸ்காரம் பண்ணியதும் இந்த பக்தரை குறுகுரு என்று பார்த்து கொண்டே, மகா பெரியவா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு, தேவலையா என்று கேட்டார். மனைவியும் மற்றவர்களும் திகைத்து போனார்கள். ஏன், உங்கள் உடம்புக்கு என்ன? பெரியவா சிரித்து கொண்டே, இனிமே உடம்புக்கு ஏதாவதுன்னா பகவானை கூப்பிடு, போயும் என்னையா கூப்பிடுவ? அன்னைக்கு உன்னை பகவான் தான் காப்பாற்றி இருக்கிறார் என்றார் பெரியவா. ஆமாம் பெரியவா, என்னோட பகவான் தான் காப்பாற்றினார். பக்தரும் கண்களில் வழியும் கண்ணீரோடு தன் பகவானை பற்றிய பெருமையோடு சிரித்து கொண்டே கூறினார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்.